இறைவனின் அன்பை பெற்ற நல்ல உள்ளங்களே, எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. உங்களுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த யூடியூப் சேனல் கம்பெனிக்கும் கோடான கோடி நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் அணுக்கத்தோடு இப்போ நாம் பார்க்க இருப்பது திங்கட்கிழமை. திருதியை திதியும் வருது, சதுர்த்தி திதியும் வருது. ஒரு பெரிய பெரிய பொன்னாள்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரம் வருது. ஒரு இறைவன் செயல் நல்லது நடக்கும். நம்ம இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு மிகப்பெரிய இந்த வருடமே ஒரு சிறப்பாக நம்மளுடைய இன்றைக்கி செய்கிற செயலெலாம் இருக்குது பார்த்தீங்களா. நான் வீடியோ போடுறேன்னா இந்த வருஷம் மூலம் முழுசாக அழகாக வீடியோ போடுவேன். இறைவனோட அருளை உங்களுக்கு பரப்புவேன். இறைவன் அருள் உங்களுக்கு பார்க்குறவங்க கிடைக்கும். இது ஒரு பெரிய இந்த ஒரு வருஷத்துக்கு உள்ள பலனை நம்ம இந்த நாளில் நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக பலன் அடையலாம். அதேமாரி நம்ம தவறாக செஞ்சாலும் அது ஒரு வருஷத்துக்கு பாதிக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாம் வல்ல இறைவன் செயல். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பொன்னாளாகவே கருதப்படுகிறது. அதாவது எப்படின்னா, சித்திரையும் வருது, சோமவாரம் திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சதுர்த்தி, மகா கணபதி, கங்கணபதி மகா கணபதியோட நட்சத்திரம், ஸ்திதி நட்சத்திர ரோகிணி, எல்லாம் இறைவன் செயல் நடக்கும். இப்போ நம்ம முழுமையாக இந்த வீடியோவை ஒரு சில வினாடிகளில் பார்த்துருவோம். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவனால் பெருக நல்லதே நடக்கும். அன்பான இறைவனை அன்பை பெற்றவுள்ள என்று மிகவும் ஒரு அரிய சக்தியான அதிசயமான நாளாக கருதப்படும். இந்த நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி முக்கோணம் கேள்விப்பட்டீங்களா? அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய சிறப்பான நாள். வீடியோவில் நீங்கள் பார்த்து இதை கேட்டு அடுத்தவங்களுக்கு பகிருங்க. முடிஞ்சவரெல்லாம் அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. நீங்கள் மட்டும் உங்களால் பல பேர் பலன் அடையணுங்கிறத என்னோடய இறைவன் செயல் நல்லது நடக்கும். திங்களமைங்கிறது சிவபெருமனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சிவனை வழிபட்டால் மன அமைதி, குடும்ப நலம், கடன் பிரச்சனை தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி அவ்வளோ பெரிய சிறப்பான நாள். மெயினாக காலையில் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருங்க. கோயிலில் பால் அபிஷேகம் செஞ்சால் பார்த்துட்டு வாங்க. பால் வாங்கி கொடுங்க. நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து 108 முறை சொல்லுங்கள். ஓம் என்றால் அப்படியே கஷ்டமாக இருந்தாலும் ஓம்னு சொன்னால் போதும். இது 1000 பூஜைக்கு சமம். இந்த நாளில் செய்ய பிரார்த்தனை நேரடியாக சிவன்கிட்டே போவோம். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள். அடுத்தது சதுர்த்தி திதி. சதுர்த்தி என்பது விநாயகரோட அருள். அதுவும் சித்திரை மாதத்தில் வர திருதியை திதியும் முக்கியமான நாள். திதியை பற்றி இப்போ தான் வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ தான் லைவ் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கேன். நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கலாம். திதியை பற்றி முழுமையாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு அதிசயமான நாள். இன்றைக்கி நாளை வரை கொஞ்சம் நம்ம செய்கிற செயல்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுவார். நல்ல செயல்களுக்கு கணக்கு கிடையாது. சில சோதனையான செயல்கள் இருந்தால் ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்சவரையும் தீய செயல்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணு. இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க. அதுக்காக நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது சில செயல்கள். ஏன்னா உண்மையை சொல்லி ஆகணும்ல. இந்த சதுர்த்தி நாளில் காலைல மாலையிலையும் சரி விநாயகரை வழிபடுங்க. விநாயகரை பற்றி வழிபடுறது சொல்லல. ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கலாம், ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம், பூ வாங்கி கொடுக்கலாம், எவ்வளோ செய்யலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுங்க. விநாயகர் பெருமான் ஓம் கணபதையே வாவா வசி உமர்சுவாகா. ஓம் கண்கண்ணே வரத சர்வஜன் மசவன். ஓம் கண்கணபதியே போற்றி, அக்கரதுண்டாய போற்றி. எவ்வளோ இருக்குது, நிறையா இருக்குது. ஓம் சுக்லாம் மரதனம் விஷ்ணு சசிவனம் சர்பஜம் பிரசன்னவனம் தியாகிய சர்வ விக்ன பிரசாந்தையே. எல்லாம் உள்ள இறைவன் நல்லது நடக்கும். சுத்தமாக இன்றைக்கி காலையில் விடிஞ்சிருச்சு. எப்போதும் போல் முடிஞ்சவரெல்லாம் அர்ச்சனை செய்யலாம். ஓம் கணபதையே நமக 108 முறை. ஓம் கணபதி 108 முறை சொல்லிவிட்டு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள். நல்லது நடக்கும். இதனால் என்னென்ன பயன் கிடைக்குன்னா, வேலை கிடைக்கிறவங்களுக்கு நேரத்தில் அன்பர் கேட்டார், வேலை கிடைக்கும். கண்டிப்பாக அதை செய்யுங்க, வேலை கிடைக்கும். மெயினாக திருமண தடையாகலாம். நிறைய பேர் திருமணமாகாமல் பல ஆண்கள், நேற்று கூட இந்த டிவியில் பார்த்தேன்,
43 வயசு 45 வயசுலேயும் நான் வேலையில் இருக்கேன், பொண்ணு கிடைக்கல. காரணம் என்ன? எல்லாம் அவன் செய்யும். சற்று வர்ற நேரத்தை பயன்படுத்திக்கணும். அப்போ தான் வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும், தம்பியை கல்யாணம் பண்ணி வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம் அது நடக்கும். ஆனால் காலகாலத்தில் நீ திருமணத்தை பண்ணிவிடு. அப்போ தான் வந்து பின்னாடி நீ நல்லா இருக்க முடியும். 27 வயசு 28 வயசில் திருமணத்தை பண்ணு, 30 அதிகம்தான். இந்த காலத்து பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பலாம். பெண்களோட விருப்பம் அதுதான் பீட்டு. அப்போல்லாம் வந்து கையை காமிச்சு கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பெண்கள் விரும்ப போகிறாங்களோ அப்போ தான் வந்து கல்யாணமே நடக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச ஒரு நல்ல செயல்கள் தானாக நடக்கும். வேலை கிடைக்கிறது, கல்யாணம் வீடு கட்டுறது எல்லாம் தானாக நடக்கும். பிறக்கும்போது எதையும் கொண்டு வரலை, போகும்போதும் அழிட்டு போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் முடிஞ்சவரை நல்லா செய்யுங்க, நல்லதே நடக்கும். அவனர்களால் அவன் தாழ் வணங்கி காலத்தை வர வேஸ்ட் பண்ணுறேன். சதுர்த்தி நாள் ஒரு காலையில் எப்போதும் விளக்கேற்றிருங்க. விளக்கேற்றினா ஒரு பெரிய பலனை தரும். நானே எப்போதுமே சொல்கிறேன், காலைல 2 டம்ளர் தண்ணி வச்சு விளக்கேற்றிட்டு ஓம்னு மந்திரத்தை சொன்னாலே எல்லா இறைவனும் வந்துடுவாங்க. ஓம்னு சொன்னால் நீங்கள் வந்து கணபதிக்கு மட்டும் கிடையாது, முருகாவுக்கும் மட்டும் கிடையாது, எல்லா தெய்வங்களுக்கும் ஓம் சக்தி பராசக்தியிலேருந்து எல்லாமே வந்து, அதனால் முடிஞ்சவரை ஓம்னு சொன்னாலே எல்லா தெய்வங்களும் நம்மகிட்ட வந்து அருள் புரிவாங்க, நல்லது நடக்கும். இன்னொன்று ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் செல்வ வளத்தை தரும் நட்சத்திரம். இந்த பாருங்கள் எப்படி ஒரு சிறப்பான நாள் பாருங்கள். இந்த நாள் வந்து பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமும் அதிகமாக இருக்கும். மகாலட்சுமி பூஜை செய்யணும், வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். ரோகிணியோட சிறப்பு என்னென்னா, புதிய வேலை செய்ய ஆரம்பிக்க நல்ல நாள். இன்றைக்கி வந்து சுபமுகூர்த்த நாள் கூட, அது பஞ்சாங்கம் படி சுபமுகூர்த்த நாள். பணம் முதலீடு செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். வீடு வாங்கிறதுக்கு, விற்கிறதுக்கு, ஃப்ளாட் வாங்கி விற்கிறதுக்கு, வீடு குடி போகிறதுக்கு, வீடெல்லாம் பார்க்குறனாலும் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். இந்த திங்கட்கிழமை சதுர்த்தி ரோகிணி 3 சேரும்போது என்ன ஆகும்? ஒரு மிகப்பெரிய சக்தி முக்கோணம் கிடைக்கும் உங்களுக்கு. சிவன் அருள், விநாயகர் அருள், லட்சுமி கடாட்சம், முருகன் பெருமான் அருள், இப்படிப்பட்ட விஷயம். குபேரன் அருள், எப்படி பாருங்கள். இந்த மகாலட்சுமி அருள் தான் குபேரனே வந்து அந்த அளவுக்கு பேர் எடுத்தார். அதனால் இது 3 சேரும்போது அசாத்தியம் கூட சாத்தியமாகும். அசாத்தியம் கேள்விப்பட்டுமே, சாத்தியங்கள் கேள்விப்பட்டீங்க, அசாத்தியங்கள் சாத்தியம், அசாத்தியம் கூட நம்மளால் முடியாது எதுவும் செய்ய முடியாதுன்னா இந்த வழிபட்டால் நிச்சயம் சாத்தியமாகும், சத்தியமாகும், சாத்தியமாகும், நல்லது நடக்கும், நிச்சயம் நிறைவேறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நெய் விளக்கு, நல்லெண்ணெய் தீபம்லாம் ஏற்றுங்க. கணபதிக்கு பிள்ளையாருக்கு வந்து மோதகம்னா ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை செஞ்சு வழிபடுங்க. ஏதாவது ஒரு பழம் கூட, மாம்பழம் வர ஆரம்பிச்சிருக்கு, மாம்பழம் கூட ஒரு மாம்பழம் வச்சு படைக்கலாம், நல்லது தான். ஓம் நமச்சிவாய 27 முறை சொல்லுங்கள். 108 முறை சொல்லலாம், 27 முறை சொல்லுங்கள். உங்கள் மனசில் 1008 முறை கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான நாள். இது செய்த ஏழைகள் யாருக்காவது ஒருவருக்கு அன்னதானம் கொடுங்க. ஒருவரில் முடிஞ்சவரெல்லாம் அன்னதானம் கொடுங்க. ஒரு இந்த செய்தான்னா நம்ம பாவங்கள் குறையும், கர்மா வினை குறையும். பல செயல்கள் யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் செயலெலாம் வந்து நமக்கு காட்டி கொடுக்கும். நம்ம இறை செயல் இறங்கிட்டாலே இறைவன் நமக்கு காட்டி அவர் நல்ல பாதையை வழிவகுத்து கொடுப்பார். செஞ்சாலே போதும். இந்த வீடியோவில் நான் சொன்னதை நம்பி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். இறைவனருள் உங்களிடம் இருக்கும். இந்த செயல் வந்து மறுபடியும் இதை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை எல்லாம் வல்ல இறைவனுக்கு சமர்ப்பியுங்கள். என்னோடய சேனலுக்கும் உள்ள இறைவனுக்கு சமர்ப்பி. ஏன்னா பல செய்திகள், காணொளிகள், தேவ லோக ரகசியங்கள், அறியாத ஆன்மீகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும். அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனோட அருள் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன். ஓம்
நன்றி, வணக்கம்.